இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லேப்டாப்பை இதுவரையும் பார்க்கல, கோல்ட் செக் தான் பண்ண போகிறோம். டயட் மோடில் வச்சுக்கிட்டு கனெக்டர்லேருந்து 19.5 வோல்ட்டு ஷார்ட் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அப்போ கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கனெக்டருக்கு போங்க. எங்கே இருக்குது பேட்டரி கனெக்டரு? அது சார்ஜிங் கனெக்டர். அது பேட்டரி கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர் கிடையாது. அந்த டயோடு என்ன வேல்யூ வருது? டயோடு ஐ வேல்யூ வருது, நல்லா தான் இருக்குது. அடுத்தது அந்த மாஸ்பெட், மெயின் மாஸ்பெட் என்ன வேல்யூ வருது? சோர்ஸ் டு ட்ரைன் பார்க்குறீங்க, என்ன வேல்யூ வருது? இருங்க, சோர்ஸ் டு ட்ரைன் என்ன வேல்யூ வருது? என்ன வேல்யூ வருது? 0 வருது. அப்போது மெயின் மாஸ்பெட் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. மெயின் மாஸ்பெட் ஷார்ட் ஆகிருக்கு, ரைட்டு. ஷார்ட் ஆகிருக்குன்னா அதை மட்டுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது மெயின் மாஸ்பெட்டுன்னு. அடுத்து டயோடு போங்க, டயோடு செக் பண்ணுங்கள். டபுள் டயோடு போட்டிருக்காங்க பாருங்கள். லோயர் எண்டில் வந்து டயோடு போட்டிருப்பாங்க. டயோடோட வேல்யூ செக் பண்ணுங்கள். என்னாச்சு? எவ்வளோ வேல்யூ வருது? ஓகே, டயோடு நல்லாயிருக்கு. மெயின் மாஸ்பெட் ஷார்ட் ஆகிருக்கு, அதாவது ரிவர்ஸ் கரண்ட் ஷார்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு மேஜராக ஒரு செக்ஷன் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த செக்ஷனுடைய ரிவர்ஸ் கரண்ட்டால் இந்த மாஸ்பெட் போயிருக்கு. இதையும் நம்ம செக் பண்ணணும். பிஃபோர் தட் வந்து நம்ம சிஎல்ஆர் போங்க, காமன் லோட் ரெசிஸ்டர். அதோடைய ரெசிஸ்டன்ஸை பாருங்கள். கிரவுண்டில் வச்சுட்டு வேல்யூ என்ன வருது? நிறுத்துமா? என்ன வேல்யூ வருது? 0 வருது. இதில் வந்து 19.5 வோல்ட்டு ஷார்ட்டு, சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 7 காயில் இருக்குது இந்த போர்டில். ஒரு காயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு டயட் மோடு பார்க்க போகிறோம், சரியா? ரைட். காயிலோட வேல்யூ செக் பண்ணுவேன். என்ன வருது? என்ன காயில் அது? என்ன காயில்னு சொன்னோம்? இது வந்து இந்த காயில், அதாவது 5 வோல்ட்டோ 3 வோல்ட்டோ லைனோ, ஏன்னா ஸ்கீமேட்டிக் கிடையாது, ஷார்ட் வருது, சரியா? ரைட்டு. அடுத்த காயில் 421 வருது. அது நல்லாயிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கு. அடுத்த காயில், இது பேட்ரி காயில். இதோடைய ரெசிஸ்டன்ஸும் 518, நல்லாயிருக்கு. நிறுத்துங்க, நல்லா, ரைட், நல்லாயிருக்கு. அடுத்தது இது வந்து நம்ம 1.05 இல்லைன்னா 1.5ன்னு சொன்னோம், அதுவும் நல்லாயிருக்கு. 133 நல்லாயிருக்கு. அடுத்தது இது என்ன? நல்லா காயில் காமிங்க. இது வந்து ப்ராசஸருடைய செக்ஷனு. ரெசிஸ்டன்ஸை பாருங்கள், இது நல்லாயிருக்கு, 336 இருக்குது. அடுத்த காயில் பாருங்கள். அது வந்து ஓகே, 100 ஓம்ஸ், ஓகே, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு காயில், இது வந்து 1.5 இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கு, 97 ஓம்ஸு, ஓகே, இதுவும் நல்லாயிருக்கு. சரி, இப்போ காயில் எது ஷார்ட்டுன்னு பார்த்தோம்? சரி, ரைட்டு, இந்த காயில் தான். இதுதான் 0 வருது. ஸோ இப்போ இந்த காயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ சைட் ப்ராப்ளமா பி சைட் ப்ராப்ளமான்னு பார்ப்போம். இன்னொரு பார்ட்டில் பார்ப்போம், சரியா? ரைட்.